பாளையக்காரர்கள் புலித்தேவருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேலுநாச்சியார். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த மன்னரான செல்லமுத்து சேதுபதியின் ஒரே மகள் வீரமங்கை வேலுநாச்சியார். ஒட்டுமொத்த ராமநாதபுரத்து சமஸ்தானமும் எதிர்பார்த்துட்டு இருந்தது இந்த தேசத்தை ஆட்சி பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆண் வாரிசு வரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் பிறந்தது வேலுநாச்சியார். அதனால தான் வேலுநாச்சியாரை ஒரு ஆண் எப்படி வளர்ப்பாங்களோ அந்த அளவுக்கு வளர்த்துருக்குறாங்க, பயங்கர வீர தீரத்தோட. கிட்டத்தட்ட பல மொழிகளை கற்றறிந்த நபர் நம்ம வேலுநாச்சியார். அவங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்ச ஒரு மொழி உருது. அந்த உருது தான் ஒட்டுமொத்த வரலாற்றையுமே மாற்றுறதுக்கு ஒரு முக்கியமான மொழியாகவும் இருந்தது. இப்படி ஆயக்கலைகள் 64ஐயும் கற்றுக் கொடுத்து வளர்த்த வீரமங்கை வேலுநாச்சியாரை சிவகங்கை சமஸ்தானத்தை ஆட்சி செய்யக்கூடிய முத்து வடுகநாத தேவருக்கு திருமணம் முடித்து கொடுக்குறாங்க. அவர் தான் சிவகங்கை சமஸ்தானத்தின் மன்னர். இப்போது ராமநாதபுர சமஸ்தானத்தின் இளவரசியாக இருந்த வேலுநாச்சியார் இனி ஆட்சி செய்ய போகிறது அல்லது திருமணம் முடித்து கொடுக்க போகிற இடம் சிவகங்கை சமஸ்தானம். சரி, இங்கே சிவகங்கை சமஸ்தானத்தை ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மன்னர் முத்துவடுகநாதர் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா, எல்லா நேரமுமே ஆங்கிலேயரை பயங்கரமாக எதிர்த்துட்டு இருக்கிறாரு, வரி செலுத்த மாட்டேன்னு இருக்கக்கூடிய ஒரு ஆள். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் பிரிட்டிஷ்க்கும் முத்துவடுகநாத தேவருக்கும் ஒருபோதும் ஆகாது. பிரிட்டிஷ்க்கு ஆகாது அப்படின்னா பிரிட்டிஷோட கூட இருக்கக்கூடிய நவாப் முகமது அலிக்கும் ஆகாது. அப்போது சண்டைகள் அடிக்கடி போயிட்டுருக்குது. அந்த போயிட்டு இருந்த சமயத்தில் தான் 1772 வருடம் 1772 வருடம் போர் நடக்குது. அது முத்துவடுகநாத தேவருக்கும் வர்சஸ் போன்ஜோர், பிரிட்டிஷ் ஆஃபீஸர் போன்ஜோர். இந்த போரில் முத்துவடுகநாதர் கொலை செய்யப்படுகிறார் 1772. கொலை செய்யப்பட்டதுமே வேறு வழி இல்லை அந்த சமயத்தில். உடனே நம்ம வேலுநாச்சியார், அவங்களோட மகள் வெள்ளச்சி நாச்சியார், அதுபோக அவங்களோட அமைச்சர் தாண்டவராயன் 3 பேருமா சேர்ந்து அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. தப்பிச்சு போய் அடைக்கலம் போகிறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று அவங்களோட தந்தையார் வீடான ராமநாதபுரம், இன்னொன்று அவங்களுக்கு தோணுது அந்த சமயத்தில் என்ன அப்படின்னா, நாம் ஆங்கிலேயரை எதிர்த்து தான் இன்றைக்கி தலைமறைவாக போகிறோம். அப்போ ஆங்கிலேயரை எதிர்க்கக்கூடிய இன்னொருத்தர்கிட்ட தான் நம்ம அடைக்கலம் போகணும் இல்லையா? அப்போது யாருன்னு யோசிக்கும்போது திண்டுக்கல் பகுதியில் விருப்பாட்சி அப்படிங்கிற இடத்த ஆட்சி பண்ணக்கூடிய கோபால நாயக்கர் அப்படிங்கிறவர். இப்போ இது 2ல் எங்கே போகலாம் அப்படின்னா, ராமநாதபுரத்துக்கு போனால் ராமநாதபுரமே கிட்டத்தட்ட பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடம். அது மட்டும் இல்லாமல் ராமநாதபுரத்துக்கு போனோன்னே டேரெக்டாக ஈஸியாக நம்மளை கேப்சர் பண்ணிடுவாங்க. அதனால் அங்கே வேண்டான்னு சொல்லி திண்டுக்கல் பக்கம் இருக்கக்கூடிய முக்கியமாக அந்த இடத்தோட பேர் விருப்பாட்சி, அது ரொம்ப முக்கியம். அந்த இடத்த ரூல் பண்ணக்கூடிய ஒரு கிங்கோட பேர் தான் கோபால் நாயக். அவர்கிட்ட அடைக்கலம் போகிறாங்க 1772. கிட்டத்தட்ட 8 வருடம் ஒரு தவ காலம் மாதிரி தான் இருக்கிறாங்க. இருந்ததுக்கப்புறம் தான் 1780 ஒரு மிகப்பெரிய படை ரெடி ஆகுது. இந்த படை எப்படி ரெடி ஆகுது அப்படின்னா, நம்ம வேலுநாச்சியார், அவங்களோட அமைச்சர் தாண்டவராயன் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் கடிதம் எழுதுகிறாங்க. யாருக்கு அப்படின்னா, ஹைதர் அலி, மைசூரை ஆட்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் மன்னரான ஹைதர் அலிக்கு கடிதம் எழுதுகிறாங்க. எப்படியாவது எங்களுக்கு உதவி பண்ணணும். அது என்ன மொழியில் எழுதுகிறாங்க அப்படின்னா, அதுதான் உருது. அந்த உருது மொழி, தன்னுடைய தாய்மொழியான உருதுவை தன்னை காட்டிலும் ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பெண், அதுவும் கணவனை இழந்த தமிழ் பெண் இவ்வளவு அருமையாக எழுதும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழியில் உதவி பண்ணணும்னு சொல்லி ஹைதர் அலி முடிவு பண்ணுறாரு. உடனே ஹைதர் அலி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ நம்ம மைசூர் சமஸ்தானம் அப்படிங்கிறது மைசூர் பகுதி மட்டும் இல்லை, இங்கே கோயம்புத்தூர் திண்டுக்கல் வரைக்கும் அவங்களோட ரிஜியன் தான். அப்படிப்பட்ட ஹைதர் அலி திண்டுக்கல் பகுதியில் ஆட்சி, அதாவது ஒரு கேப்டன் மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் சையது கார்கி, அவருக்கு ஆர்டர் போடுறாரு, நீங்கள் உடனே போய் நம்ம வேலுநாச்சியாருக்கு உதவி பண்ணணும். அப்போது 5000 காலாட்படை, 5000 குதிரைப்படை, கேவலரி, இன்ஃபேண்ட்ரியோட ஒட்டுமொத்த படை ரெடி ஆகுது நம்ம வேலுநாச்சியாருக்கு. இப்போ படைகள்லாம் எங்கே கிளம்புது அப்படின்னா சிவகங்கையை நோக்கி கிளம்புது. சரி, இது என்னன்றதை பின்னாடி சொல்கிறேன். சிவகங்கையை நோக்கி ஒட்டுமொத்த படையும் கிளம்புது. அங்கே யார் ஆட்சி பண்ணிகிட்ருக்கா? பிரிட்டிஷ் நவாப். இன்னொன்று, அவங்க முத்துவடுகநாத தேவரை கொலை பண்ணினதுக்கப்புறம் அந்த இடத்தோட சிவகங்கையோட பேரை பேர் மாற்றிருப்பாங்க. அது என்ன பேருன்னு கூட கேள்வியில் கேட்கலாம். அந்த பேர் உசைன் நகர் அப்படின்னு அர்த்தம். சிவகங்கையோட பேரை உசைன் நகர் அப்படின்னு பேர் மாற்றிருப்பாங்க நம்ம நவாபோட டீம். சரி, இப்போ ஒட்டுமொத்த டீம் எங்கே வந்துருச்சு அப்படின்னா, வேலுநாச்சியாரோட டீம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சிவகங்கை சமஸ்தானத்துக்கு வந்தாச்சு. அதே போன்ஜோர் தான் 1780 அகைன் வார், 8 வருடத்திற்கு அப்புறம் திரும்ப யார் ஜெயிச்சது அப்படின்னா வேலுநாச்சியாரோட டீம் ஜெயிச்சிருச்சு. ஜெயிக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னா,
இந்த குயிலி தான். அதாவது அங்கே மிகப்பெரிய ஆயுத கிடங்கு இருக்குது, அந்த ஆயுத கிடங்கை மட்டும் அழிச்சிட்டோம் அப்படின்னா வெற்றி நமக்கு. அதனால் அந்த ஆயுத கிடங்கில் தன்னோட உடல்லையே தீயை வச்சு முதலில் ஒரு தன்னுடைய உடம்புலேயே வெடிகுண்ட, அதாவது உடலில் தீ வச்சு அந்த ஆயுத கிடங்கை அழித்த தற்கொலைப்படை தாக்குதல் நடத்திய முதல் பெண் அப்படின்னா அது குயிலி தான். சரியா, அதான் இதை கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ வேலுநாச்சியார் ஒரு வழியாக ஜெயிச்சாச்சு. அதுக்கு காரணம் குயிலி. அப்புறம் இந்த வேலுநாச்சியாரோட டீமில் 2 விதமான படைகள் இருந்தது. ஒன்று மென்ஸ் ஆர்மி, ஆண்களுக்கான படைப்பிரிவு, இன்னொன்று விமென்ஸ் ஆர்மி, பெண்களுக்கான படைப்பிரிவுன்னு 2 விதமாக வச்சுருந்தாங்க. இதில் இந்த மென்ஸ் ஆர்மியோட கேப்டன்ஸ் யார் அப்படின்னா முக்கியமான ஜென்ரல்ஸு மருது பிரதர்ஸ், பெரிய மருது சின்ன மருது. இந்த விமென்ஸ் ஆர்மியோட கேப்டன் யார் அப்படின்னா குயிலி. இந்த குயிலி தான் கேப்டன். இந்த விமென்ஸ் ரெஜிமெண்ட்டோட பேர் என்ன அப்படின்னா உடையாள் விங். சரி, அது என்ன இந்த உடையாள் அப்படின்னா, வேலுநாச்சியார் 1772 தன்னோட கணவரை இழந்ததுமே இங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க இல்லையா. போகிற வழியில் ஒரு பெண் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும். இந்த அம்மா பயங்கர வேகமாக போயிடுவாங்க. பின்னாடியே துரத்திட்டு வந்த பிரிட்டிஷ் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த பொண்ணுகிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி வேலுநாச்சியார் எந்த பக்கம் போனாங்க அப்படின்னு. இவங்க ஒருபோது என்னோட உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன்னு சொன்னது தான் பிரிட்டிஷ். அந்த அவங்களோட இடைவாளை எடுத்து அப்படியே இந்த பொண்ணை 2ஆக வெட்டிடுவாங்க. அதுதான் அந்த பொண்ணோட பேர் உடையாள். அந்த பெண்ணோட ஞாபகார்த்தமாக தான் வெட்டு உடையாள் அப்படின்னு சொல்லி ஒரு காளி கோவில் கொல்லங்குடியில் உருவாக்கியிருக்காங்க நம்ம வேலுநாச்சியார். அந்த உடையாளோட ஞாபகார்த்தமாக தான் உடையாள் விங் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சுருந்தாங்க வீரமங்கை வேலுநாச்சியார். இப்போ ஒரு வழியாக திரும்பி அந்த இடத்தெல்லாம் கைப்பற்றியாச்சு. கைப்பற்றினதுக்கப்புறம் பெரிய மருத மிகப்பெரிய படைத்தளபதியாகவும் சின்ன மருது ஆலோசராகவும் நியமித்தாச்சு. இப்போது நல்லபடியாக போயிட்டுருக்குது. 1783 திரும்பவும் சிவகங்கைக்கு படையெடுத்து வந்தாங்க ஆங்கிலேயர். அப்போவும் மருது பாண்டியரோட சில ராஜதந்திரங்கள்னால அந்த படை அன்னைக்கு தகர்க்கப்பட்டது 1783. ஃபைனலாக 1790 நம்ம வேலுநாச்சியாரோட மகளான வெள்ளச்சி நாச்சியாருக்கு திருமணம் முடித்து வச்சுருந்தாங்க, வேங்கன் பெரிய உடையன தேவர் அப்படிங்கிறவருக்கு. இன்னொன்று இவரை பற்றி கேட்குறதா இருந்தால் முதலில் நாடு கடத்தப்பட்ட ஒரு தமிழ் மன்னர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா அது இந்த வேங்கன் பெரிய உடையன தேவர் தான். சரியா, முதலில் நாடு கடத்தப்பட்ட தமிழ் மன்னர். அப்புறம் இவரோட ஆட்சி காலமும் இறந்து போயிடுது. இவங்களோட மகளும் இறந்து போயிடுவாங்க. அப்புறம் வேலுநாச்சியார் லேட்டராக 1796 இறந்து போகிறாங்க. இவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கு யார் வர்றது அப்படின்னா மருது சகோதரர்கள். அடுத்து இவங்களோட ஆட்சி அப்படிங்கிறது மருது சகோதரர்களோட கொண்டு செல்லப்படுது. ஓகேவா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாளையக்காரர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். சரி, வீரபாண்டிய கட்டபொம்மன் இவரோட அப்பா பேர் ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன், அம்மா பேர் ஆறுமுகத்தம்மாள். இவருக்கு 2 சகோதரர்கள். ஒருத்தர் தளவாய் குமாரசாமி, இன்னொருத்தர் ஊமைத்துறை. 2 சகோதரர்கள். சரி, கிட்டத்தட்ட வேலுநாச்சியார் ஒரு பக்கம் இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி எங்கள் பூலித்தேவர் முதலே அவரும் இறந்து போயிட்டார். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கட்டபொம்மன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் எதிர்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கட்டபொம்மன் ஆட்சி பண்ணக்கூடிய இடம் தான் பாஞ்சாலங்குறிச்சி ஆட்சி பண்ணுறது தான் கட்டபொம்மன். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் கர்னல் ஹெரான் பூலித்தேவரோட பீரியடில். அப்போ யார் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தது அப்படின்னா ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். இவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் ப்ராப்பராக டேக்ஸ் பே பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே டேக்ஸ் பே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது கட்டபொம்மனோட காலத்துலேயும் ப்ராப்பராக தான் டேக்ஸ் பே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாமே ப்ராப்பராக நடந்துகிட்டு இருந்தது. 1798 மிகப்பெரிய பஞ்சமெல்லாம் வந்தது. அதனால் சரியான டேக்ஸை பே பண்ண முடியலை. கிட்டத்தட்ட எவ்வளோ பெண்டிங் வச்சுருந்ததா பிரிட்டிஷ் சொன்னது அப்படின்னா 3310 பகோடா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கோல்டு காயின், நம்ம தமிழில் வராகன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பகோடா பெண்டிங் வச்சுட்டாங்க கட்டபொம்மன் பிரிட்டிஷ்க்கு செலுத்த வேண்டியது. உடனே பிரிட்டிஷோட அந்த கலெக்டர் ஜாக்சன் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் கட்டபொம்மனை சந்திக்கணும் அப்படிங்கிறார். உடனே கட்டபொம்மன் மிகப்பெரிய டீமோட நம்ம கலெக்டர் ஜாக்சனை சந்திக்கிறதுக்கு முடிவு பண்ணுறார். இன்னொன்று, கட்டபொம்மன் வரி செலுத்தாததுனால கட்டபொம்மனை சந்திக்கணும், அதே சமயத்தில் கட்டபொம்மனை பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம கலெக்டர் ஜாக்சனோட எண்ணம். இன்னொன்று, இதே காலகட்டத்தில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அங்கே மைசூரில் ஆங்கிலோ மைசூர் வார் நடந்துகிட்ருக்கு. 4th ஆங்கிலோ மைசூர் வார். கிட்டத்தட்ட அதுக்கான படைகள்லாம் அங்கே போயிருக்கு. இந்த நேரத்தில் இங்கே பிரச்சனை பெருசாகிட்டுருக்கு. 1798 இந்த வருடத்தில்
கட்டபொம்மனை வந்து சந்திக்கணும்னு சொல்லியிருக்காரு நம்ம ஜாக்சன். கட்டபொம்மனும் ஒவ்வொரு இடமா போகிறார். முதல்ல சொக்கம்பட்டி போனால் நான் அங்கே தான் இருக்கிறேன் வாங்கன்றார். அடுத்து போனால் சிவகிரி, அப்புறம் சாத்தூர், இப்படியே ஒவ்வொரு இடமா அலைய வைக்கிறார். ஃபைனலாக மீட் பண்ண இடம் தான் ராமநாதபுரத்தில் ராமலிங்க விலாசம் அப்படிங்கிற இடத்துல மீட் பண்ணாங்க. ராமலிங்க விலாசம், இங்கே தான் கட்டபொம்மனும் ஜாக்சன் மீட் பண்ணாங்க செப்டம்பர் 19. சரி, இப்போ 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, இது வேறு ஒன்றும் இல்லை. பகோடா அப்படிங்கிறது எங்கேருந்து வந்தது அப்படின்னா நம்ம விஜயநகர பேரரசுலேருந்து வந்தது அப்படிங்கிறது தான். சரியா? சரி, இப்போது செப்டம்பர் 19 மீட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 23 நாள் கட்டபொம்மனை அலைய வச்சுருக்காங்க. அலைய வச்சு 400 மைல் அலைஞ்சதுக்கப்புறம் தான் கடைசியில் செப்டம்பர் மாதம் 19 ராமநாதபுரத்தில் ராமலிங்க விலாசத்தில் மீட் பண்ணுறாங்க. சரி, அங்கே மீட் பண்ணும்போது கட்டபொம்மன் ஜாக்சனும் பேசிகிட்டு இருக்காங்க. கட்டபொம்மன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் பே பண்ண வேண்டியது வெறும் 1080 பகோடா தான் அப்படிங்கிறார். ஆனால் பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜாக்சன் நீங்கள் பே பண்ண வேண்டியது 3310 பகோடா அப்படிங்கிறாங்க. அப்போ 2 பேருக்கும் பிரச்சனைகள்லாம் பெருசாகுது. முதல்ல பேச்சுவார்த்தைக்கு தொடங்கின அந்த கூட்டம் அப்படிங்கிறது கடைசியில் மிகப்பெரிய ஒரு கொலையில் முடிஞ்சு போயிடுது. அப்போது அந்த கொலையில் என்ன ஆகிடுது அப்படின்னா, அங்கே லெஃப்டினன்ட் கிளார்க் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பார், அவரை கொலை பண்ணிடுவாங்க. இன்னொன்று இந்த சிவசுப்பிரமணிய பிள்ளையை என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா, அமைச்சர் யார், கட்டபொம்மனோட அமைச்சரே சிவசுப்பிரமணிய பிள்ளை. இதுவும் கேள்வியில் கேட்பாங்க. அதாவது வேலுநாச்சியாரோட அமைச்சர் தாண்டவராயன், விஸ்வநாத நாயக்கரோட அமைச்சர் தலவாய் அரியநாத முதலியார், நம்ம கட்டபொம்மனோட அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளை, அல்லது அவருக்கு இன்னொரு பேர் தானாபதி பிள்ளை. இப்போது இவரை வந்து நிற்க வச்சே தான் பேச வைக்கிறாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு அவமதிப்பு தான், அவமானம் தான் அவருக்கு. இப்படியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் கட்டபொம்மனை கைது செய்கிறதுக்கு ஏற்பாடாயிடுச்சு. உடனே 2 டீமும் சண்டையில் நடக்குது. சண்டை நடந்ததில் லெஃப்டினன்ட் கிளார்க் அப்படிங்கிறவரை நம்ம கட்டபொம்மனோட டீம் கொலை பண்ணிடுறாங்க. அப்போது பேச்சுவார்த்தைக்கு போனது கொலையில் முடிஞ்சிருச்சு. இங்கேருந்து உடனே எஸ்கேப் ஆகணும் இல்லையா? எல்லாம் எஸ்கேப் ஆகிட்டாங்க கட்டபொம்மனோட டீம் எல்லாம். ஆனால் அந்த சிவசுப்பிரமணிய பிள்ளையை மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பிரிட்டிஷ். இப்போ அவர் கைதில் இருக்கார். உடனே கட்டபொம்மன் நேராக பாஞ்சாலங்குறிச்சிக்கு வரார். வந்ததும் இப்போ பிரச்சனை பெருசாகிடுச்சு, என்ன பண்ணுறது? உடனே மெட்ராஸ் கூட பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு அவர் கடிதம் எழுதுறார். இந்த மாதிரி ஜாக்சன் வந்து இந்த மாதிரி தவறுதல் நடந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி. உடனே அப்போது கவர்னர் அந்த எட்வர்ட் லேவ் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கமிட்டி போடுவோம், யார் மேலே தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக ஒரு என்கொயரி கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த என்கொயரி கமிட்டியில் மொத்தம் 3 பேர் இருந்தாங்க. வில்லியம் ப்ரௌன், வில்லியம் ஓரம், ஜான் கேசா மேயர் அல்லது மேஜர். இந்த 3 பேர் அந்த என்கொயரி கமிட்டியில். கடைசியில் எல்லாம் முடியுது. கடைசியில் தீர்ப்பு யாருக்கு சாதகமாக வருது அப்படின்னா, கட்டபொம்மன் சொல்கிறது சரிதான், கட்டபொம்மன் வந்து 1080 தான் பே பண்ணணும், நம்ம கலெக்டர் தான் பிரச்சனை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஜாக்சனை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு புது கலெக்டர் வர்றாரு. அவர் தான் எஸ்ஆர் லூசிங்டன். ஜாக்சன் இடத்துல வந்த நியூ கலெக்டர். அவரை ஜாக்சனை டிஸ்மிஸ் பண்ணியாச்சு பதவியிலேருந்து. இப்போது கட்டபொம்மன் யோசிக்கிறார், பயங்கரமாக கோவத்தில் இருக்கார். நம்ம இவ்வளோ தூரம் பே பண்ணிகிட்டு இருந்தோம், ஒரு சில காரணத்தால் நம்மளால் பே பண்ண முடியல, அதுக்கு பிடிச்சி நம்மளை இவ்வளோ தூரம் ப்ரெஷர் பண்ணுறாங்களே, அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது அதே டைமில் அங்கே பார்த்தா மருதுபாண்டியர்கள்லாம் பயங்கரமாக எதிர்த்துட்டு இருக்காங்க பிரிட்டிஷை. அப்போ இவங்கெல்லாம் நிம்மதியாக தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க கோபால் நாயக்கி, அதுல் நாயக்கி எல்லாம் ஒன்றா இருக்காங்க. அவங்களாம் பயங்கரமாக எதிர்த்துட்டு இருக்காங்க. நம்மளை பிடிச்சி ஏன் பிரிட்டிஷ்காரங்க இந்த அளவுக்கு கொடுமை பண்ணுறாங்க? அப்போ நாமளும் இன்னும் பிரிட்டிஷ் எதிர்க்கணும். அப்போ யார் கூடலாம் சேரணும்? மருதுபாண்டியர்கள் இவங்களோட பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்துகிறாரு கட்டபொம்மன். இன்னும் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கும்போது சரி, அப்போ பிரிட்டிஷ் எதிர்க்கணும்னா நமக்கான கோட்டை, அவரோட இடம் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை எப்படி இருக்குது அப்படின்னா, வெறும் என்ன சொல்கிறது, திறந்த வெளியாக இருக்குது, யார் வேணாலும் வந்து அட்டாக் பண்ணலாம். அந்த மாதிரி இடத்துலேருந்து நம்ம சண்டை போட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு தான் லாஸ். அப்போ சரியான இடம் எது அப்படின்னு சூஸ் பண்ணும்போது சிவகிரியை சூஸ் பண்ணுறாரு. சிவகிரி வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிறதுனால அந்த இடம் நமக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அங்கே சூஸ் பண்ணுறாரு. இப்போது சிவகிரி ஜமீன் எப்படி இருக்காருன்னா, அவர் பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட்டு. அவரோட மகன் யாருக்கு சப்போர்ட்டாக இருக்காரு அப்படின்னா, ஒரு வழியாக நம்ம கட்டபொம்மனுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. உடனே சிவகிரி ஜமீன் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் பிரிட்டிஷ்க்கு அறிக்கை கொடுத்துறாரு, இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு, நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு. ஒட்டு மொத்தமாக பிரிட்டிஷ் என்ன முடிவு பண்ணிட்டாங்க, முதல்ல நம்ம சிவகிரி ஜமீனை பாதுகாக்கணும், அதே மாதிரி அவர் பையன் வந்து கட்டபொம்மனுக்கு ஆதரவாக இருக்கார், அதையும் நம்ம தடுக்கணும், இன்னொன்று இதுக்கெல்லாம் காரணம் கட்டபொம்மன், அவரையும் தாக்கணும் அப்படின்னு சொல்லி 3 விதமான பிரச்சனைகளுக்கும் தயாராகிறாங்க பிரிட்டிஷ். அப்போ சரியான ஆளை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ்லேருந்து ஒரு ஆளை சூஸ் பண்ணுறாங்க. அவர் தான் மேஜர் பேனர்மேன் அப்படிங்கிறவர். அப்போது வைஸ்ராய் யார் இருந்தால் அப்படின்னா, அவர் லார்டு வெல்லஸ்லி தான் அப்போது வைஸ்ராய். இப்போது யார் அனுப்பிடுறாங்க அப்படின்னா, மேஜர் பேனர்மேன். இது போக ட்ரவாங்கூர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் புலித்தேவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, திருவிதாங்கூர், இப்போ யார் கூட இருக்காங்கன்னா பிரிட்டிஷ் கூட. அப்போது ஒட்டு மொத்தமாக எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க பிரிட்டிஷ் கூட. இப்போ பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, கட்டபொம்மனை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சு.
இப்போ எல்லா ஊர்லேருந்தும் படைகள்லாம் வந்துருச்சு. திருநெல்வேலி, தஞ்சாவூர், மதுரையிலேருந்து எல்லா படைகளும் வந்துருச்சு. படைகள்லாம் வந்தது. இனி கட்டபொம்மனை தாக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. இவரும் கட்டபொம்மனுக்கு இருக்கக்கூடிய ஒரே சப்போர்ட் அப்படிங்கிறது மருதுபாண்டியர்கள் தான், மருது சகோதரர்கள் தான். அப்போ அவங்களோட நிறையா பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துகிறாரு. 1799 இதெல்லாம் ஜூன் மாதம் நடந்துகிட்ருக்கு. பழையனாறு அப்படிங்கிற இடத்துல தீவிர ஆலோசனை நடத்துகிறாங்க. எப்படி நாம் கட்டபொம்மன் வந்து பிரிட்டிஷ் எதிர்க்க போகிறது அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போது மேஜர் பேனர்மேன் வந்தாச்சு. வந்ததும் கோட்டைக்குள்ளே கட்டபொம்மன் எல்லாம் இருக்காங்க. கோட்டைக்கு வெளியில் மேஜர் பேனர்மேன் இருக்கார். பேனர்மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ராமலிங்க முதலியார் அப்படிங்கிறவர் உள்ளே அனுப்புகிறார். ராமலிங்க முதலியார் ஒரு ஸ்பை மாதிரி அனுப்புகிறார். இவர் உள்ளே போய் பார்த்துட்டு வெளில வர்றாரு. இந்த மாதிரி அவங்கெல்லாம் போருக்கு ஆயுதம் பெரிய அளவில் ஆயத்தமாக இல்லை, அதனால் நம்ம இப்போ போனால் அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னதும் மேஜர் பேனர்மேன் அட்டாக்னு சொல்லி போகிற ஆரம்பிக்கிறார். உடனே கட்டபொம்மன் அங்கேருந்து சுரங்கப்பாதை வழியாக எஸ்கேப் ஆகி போகிறார். எஸ்கேப் ஆகி எங்கே போகிறார் அப்படின்னா, கோலார்பட்டி அல்லது கல்லர்பட்டி அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார். அங்கே போனதுமே அங்கே சேஃபாக இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறத யார் போட்டு கொடுத்துட்றா அப்படின்னா எட்டப்பன். அந்த எட்டப்பன் போட்டு கொடுத்ததுமே ஒட்டுமொத்த டீம் அங்கேருந்து, அங்கே ஒரு ஃபைட் நடந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகிறாங்க கட்டபொம்மனோட டீமு. அப்போ எஸ்கேப் ஆகி போனதில் எல்லோரும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. இந்த சிவசுப்ரமணிய பிள்ளை இருக்காருலே, அவரை முதலே அங்கேயே அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எப்போது 1798 செப்டம்பர் 19 ராமநாதபுரத்தில் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தீர்ப்பு கட்டபொம்மனுக்கு சாதகமாக வந்தாலும் அவரை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவருமே கட்டபொம்மனோட டீமில் தான் இருப்பார். இப்போ கட்டபொம்மனோட டீம் பிரச்சனைக்கு வந்ததுமே கட்டபொம்மன் வெர்சஸ் பிரிட்டிஷ் யார் எட்டப்பன் போட்டு கொடுத்ததுனால உடனே எல்லாரும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. திரும்பி இங்கேயும் யார் மாட்டிக்கிட்டா அப்படின்னா, கல்லர்பட்டி அல்லது கோலார்பட்டியில் வச்சு நம்ம சிவசுப்ரமணிய பிள்ளையை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த சிவசுப்ரமணிய பிள்ளையை நாகலாபுரம் அப்படிங்கிற இடத்துல வச்சு தூக்குலையும் போட்டுறாங்க. இனி அமைச்சரோட கதை முடிஞ்சுது. நாகலாபுரத்தில் வச்சு அவரை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க, தூக்கில் போட்டாச்சு. கட்டபொம்மன் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் தப்பிச்சு போயிட்டாங்க. இப்போ அவங்களாம் தப்பிச்சு போய் எங்கே இருக்காங்க அப்படின்னா, ஏன்னா கட்டபொம்மனுக்கு தப்பிச்சு போயிட்டார். ஆனால் அவருக்கான கூட்டமைப்பு இருக்கு இல்லையா, அது பெரிய அளவில் கூட்டமைப்பு இருந்தது. ஆனால் இருந்தாலுமே அவருக்கான பெரிய சப்போர்ட் இல்லாத அளவுக்கு ஆகிடுச்சு. காரணம் எல்லாம் பிரிட்டிஷ்க்கு பயப்பட ஆரம்பித்தாங்க. இப்போ 7000 மண்ணை, கடல்குடி, சாப்டூர், குளத்தூர் எல்லாமே இவர் கேட்டிருந்தார். ஆனால் பெரிய அளவில் அவங்களால உதவி பண்ண முடியல, ஏன்னா பிரிட்டிஷ். சரி, இப்போது வேறு வழியே இல்லை. எல்லாருமே இப்போது புதுக்கோட்டை ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஜய ரகுநாத தொண்டைமான் புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் களப்பூர் ஃபாரஸ்ட் அங்கே போய் சேஃபாக இருக்கார் நம்ம கட்டபொம்மன். இது யாருக்கு தெரிய வருது அப்படின்னா, விஜய ரகுநாத தொண்டைமான் புதுக்கோட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய மன்னருக்கு தெரிய வருது. உடனே மன்னர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவ்வளோ பெரிய மன்னர் காட்டுக்குள்ளே பதுங்கி இருக்கிறதா, நம்ம அரண்மனை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவரே வந்து இவரை நேரடியாக பார்த்து களப்பூர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பார்க்குறாரு கட்டபொம்மனை. நீங்கள் என்னோட வரணும் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு அறுசுவை உணவு தயாராக இருக்குன்னு சொல்லி அங்கே கூட்டு போகிறார் அரண்மனைக்கு. அரண்மனைக்கு போய் பார்த்தா தான் தெரியுது, இவர் அதுக்கு முன்னாடியே நம்ம விஜய ரகுநாத தொண்டைமான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பிரிட்டிஷ் அதுக்கு முன்னாடியே வர வச்சுருக்காரு. உடனே இப்போ 2 டீமும் அங்கே ஈஸியாக கட்டபொம்மனை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு நம்ம விஜய ரகுநாத தொண்டைமான். இவ்வளோ பெரிய துரோகத்தை ஈஸியாக பண்ணிட்டாரு நம்ம விஜய ரகுநாத தொண்டைமான். இப்போ உடனே ஒட்டுமொத்த டீமும் கட்டபொம்மனை தூக்கிலிடுறதுக்காக முடிவெடுத்துட்டாங்க. எல்லாம் கயத்தாரை நோக்கி போகிறாங்க. கயத்தாரை நோக்கி போனதுன்னா ஒட்டுமொத்த கட்டபொம்மனோட படையும் வந்துருச்சு, கைது பண்ணியாச்சு. இது எல்லாமே சின்ன சின்ன கதைகள் தான், ஒவ்வொரு இடமா போகிறது தான். அங்கங்கே பாளையங்கோட்டைக்கு இங்கெல்லாம் இருக்காங்க. இருந்துட்டு கடைசியில் சிவசுப்ரமணியில் கைது பண்ணது இதுதான். அப்புறம் நாகலாபுரத்தில் அவரை தூக்கில் போட்டது. அதற்கப்புறம் தான் விஜய ரகுநாத தொண்டைமான் அவரை போட்டு கொடுத்தது. ஃபைனலாக அக்டோபர் 16 வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிறவரை கயத்தாரில் வச்சு தூக்கில் போட்டுறாங்க. இவ்வளோ பெரிய ஆட்சி செஞ்ச மன்னர் அக்டோபர் 16 1799 அவரை தூக்கில் போட்டாச்சு கயத்தாரில். இனி எதற்காக? இனிமே யாரும் ஆங்கிலேயரை எதிர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. கிட்டத்தட்ட இது வந்து அக்டோபர் 17ன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல அக்டோபர் 16ன்னு சொல்லுவாங்க. சரியா, சில சோர்ஸ் வந்து 16, 17 இருக்குது. அங்கே ஏதாவது ஒன்று தான் ஆப்ஷனில் இருக்கும். அதனால் நீங்கள் எதனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஒரு வழியாக கட்டபொம்மன் இவ்வளோ பெரிய போராட்டமும் முடிவுக்கு வந்தது. இவரோட பிரதர் 2 பேர் இருக்காங்களே, அவங்க 2 பேரும் தப்பிச்சு போயிருப்பாங்க. அவங்க 2 பேரும் மருது சகோதரர்கள்ட்ட தஞ்சம் அடைஞ்சிருப்பாங்க. அடுத்து நாம் பார்க்க வேண்டிய ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது மருது சகோதரர்கள்ட்ட. இப்போ இந்த கட்டபொம்மனுக்காக, வீரபாண்டிய கட்டபொம்மனுக்காக நம்ம கவர்மெண்ட் ஏதாவது பண்ணியிருக்கிறா அப்படின்னா, 1974 பாஞ்சாலங்குறிச்சியில் ஒரு மெமோரியல் ஃபோர்ட் மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. 1
999 போஸ்டல் ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் விஜயநாராயணத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் நேவி கம்யூனிகேஷன் சென்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு அதோட பேரை ஐஎன்எஸ் கட்டபொம்மன் அப்படின்னு மாற்றிருக்காங்க. இந்திய நாவாய் தொடர்பு மையத்தோட பேரை ஐஎன்எஸ் கட்டபொம்மன்னு மாற்றிருக்கிறாங்க. ஸ்டார்டிங்லேருந்து சிம்பிளாக ஒரு ஹிண்ட்டு. 1760 பிறந்த கட்டபொம்மன் 1799 அவரோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. அவர் முதல்ல அரியணைக்கு வந்தது எப்போ அப்படின்னா தன்னோட 30வது வயதில் 1790. அவர் டேக்ஸ் பே பண்ண பெண்டிங் டேக்ஸ் வச்சது எப்போ அப்படின்னா 1798. ராமநாதபுரத்தில் சந்தித்தது 1798 செப்டம்பர் 19. அப்புறம் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சு அவரை கொலையில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 1799 அக்டோபர் 16 அல்லது சில சோர்ஸ் 17 அவரை தூக்கில் போட்டுறாங்க. சரிங்களா? இவ்வளோதான் கதை. தேங்க்யூ.